ரீசெண்டா நடந்து முடிந்த பட்ஜெட்ல பிஎஃப்க்குன்னு புதுசா 3 ஸ்கீம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அதை பத்தி டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டெய்லி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ போற நம்ம அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. ஸ்கீம் ஏ, இதுல புதுசா வேலைக்கு சேர ஃப்ரெஷர் பிஎஃப் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது 1 month salary up to 15,000 rupees 3 இன்ஸ்டால்மெண்டா டைரக்டா உங்க பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிடுவாங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி உங்களோட மந்த்லி salary less than 1 lakh இருக்கணும். அந்த செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி ஃபினான்ஷியல் லிட்டரசி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். இதனால 2 கோடி ஃப்ரெஷர்ஸ் பெனிஃபிட் ஆவாங்க. அண்ட் இது நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு தான் கொடுப்பாங்க. ஸ்கீம் பி, மேனுஃபேக்சரிங் செக்டர்ல ஜாப் இன்க்ரீஸ் பண்ணா கவர்மெண்ட் போத் workers and companies க்கு PF ல சில இன்சென்டிவ்ஸ் கொடுப்பாங்க. ஸ்கீம் சி, PF க்கு உங்க கம்பெனி சைடுல இருந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. இனி ஃப்ரெஷர்ஸ்க்கு கவர்மெண்ட் up to 3,000 per month வரைக்கும் உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க குறிப்பிட்ட டைம் பீரியட் வரைக்கும். அதனால கம்பெனி சைடுல இருந்து மோர் ஃப்ரெஷர்ஸ் ஹையர் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் பிராக்டிகலா ஜாப் கிரியேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா சான்ஸே இல்லை. ஏன்னா இன்னைக்கு இருக்க ஃப்ரெஷர்ஸ்க்கு ஸ்கில்ஸ் இல்லை. இந்த மணியை எஜுகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா குவாலிட்டியான ஃப்ரெஷர்ஸ் வெளியே வருவாங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வேலை கிடைக்கும். இந்த 3 ஸ்கீம்ஸ்னால அன்எம்ப்ளாய்மெண்ட் குறையுமான்னு கேட்டீங்கன்னா சான்ஸே இல்லை. இது மட்டும் இல்லாம டாப் 500 கம்பெனிஸ்ல 1 crore ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்டர்ன்ஷிப் தருவேன்னு சொன்னாங்க. அப்படின்னா ஒரு கம்பெனிக்கு 20,000 ஃப்ரெஷர்ஸ் வருவாங்க, which is impossible. அண்ட் அதுல எந்த கம்பெனிஸ்னு டிஸ்க்ளோஸும் பண்ணல. இது நாட்டோட பட்ஜெட், ஜஸ்ட் லைக் தட் நம்ம சொல்லிட்டு போயிட முடியாது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.